ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். இறை அருளுடன் உங்கள் வாழ்வு பிரகாசிக்கட்டும். இந்த உலகில் நாம் எல்லோரும் அவரவர் பயணத்தில் இருக்கிறோம். சில நேரங்களில் ஏற்றங்களை சந்திப்போம், சில நேரங்களில் இரக்கங்களை. ஆனால் இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் நம் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்குகின்றன. இன்பத்தில் ஆர்ப்பரிக்காமலும் துன்பத்தில் துவளாமலும் இருக்க கற்றுக்கொண்டால் மன நிம்மதி உங்களை விட்டு என்றும் விலகாது. இந்த இறை வாக்கியங்கள் உங்கள் உள்ளத்தை தொற்றுள்ளனவா? உங்கள் மனதில் ஓர் அமைதி பரவுகிறதா? அப்படியானால் கீழே கமெண்ட்களில் ஓம் நம சிவாய அல்லது சிவாய நம் என்று பக்தியுடன் எழுதுங்கள். இது வெறும் ஒரு வார்த்தை அல்ல, இது உங்கள் உள்ளத்தில் உள்ள ஈசனை விழிப்பிக்கிறது. இப்போது வீடியோவுக்குள் சென்று உங்கள் அப்பனாகிய ஈசன் நமக்காக என்ன சொல்ல வருகிறார் என்பதை ஆழமாக கேட்கப் போகிறோம். அவர் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு ஒளிரச் செய்ய விரும்புகிறார், நம்முள் எப்படி வாசம் செய்ய